நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோனிகா இந்த தடவை காதோறும் லோலாக்கு இந்த பாட்டு எடுத்திருக்கிறா. ஜானகி அம்மா மனோசர் பாடின பாட்டு. ரொம்ப டஃப் பாட்டு. ஏன்னா பல சங்கதிகள் வருது, எஸ்பெஷலி சரணத்துல. அந்த சங்கதிகள் மோனிகாக்கு எவ்வளவு சொன்னாலும் லூஸா வருது, டெஃபினிஷன் வரல. ஆகையால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மோனிகாக்காக. மோனிகா இந்த மாதிரி சாங் சூஸ் பண்ணதுக்கு முன்னால கொஞ்சம் யோசனை பண்ணணும். Alright, மோனிகா, உங்களுக்கும் அதே பொன்னான ஒரு அனுபவம். ஜானகி அம்மா முன்னால அந்த லெஜெண்ட் முன்னால பாடி இருக்கீங்க. எஸ், ஆனா இந்த பாட்டை வந்து 2 பிளேபேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ டுவெட். 2 பேருமே இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மனோஜி அண்ட் ஜானகி அம்மா இணைந்து பாடின பாடல் இது. ஸோ பாடின 2 பேர்கிட்டையும் கேட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஜானகி அம்மா கிட்ட கேட்டலாமா? சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா பாடிருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த பாட்டு எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, மன கூட சுமாராக நல்லா தான் பாடு. அப்புறம் ரொம்ப பாப்புலர் இந்த சாங்கு. எங்கள் டிரைவரு செந்தில் பேர். அந்த டிரைவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கே ப்ரோக்ராம் போனால் அம்மா இந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அந்த பாட்டு இன்றைக்கி நீ பாடினது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான் செந்தில். ட்ரூ ஸ்டோரி, வெரி ட்ரூ. அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ மனோஜியை பார்த்து கிண்டல் அடித்தாலும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா 2009 நீங்கள் வந்து சூப்பர் சிங்கருக்கு வரும்போது சொன்ன விஷயம் எங்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் கூட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கொஞ்சம் தயக்கப்படுவோம், கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பாட்டு கற்றுக்கிறதுக்கு. இவர் வருவார், பாப்பார், பாடிட்டு போயிட்டே இருப்பார். எப்படி என்ன தெரியுமா, வந்துட்டு பாட்டு எழுதிட்டு ஸ்டாண்டு இருக்கும் இல்லை, பாட்டு பாடுற ஸ்டாண்டு, அது மேலே வச்சுட்டு வெளியே போய் அரட்டை அடிச்சுட்டே இருப்பான், எல்லாரோட பேசிகிட்டே இருப்பான். ரெடியான்னு சொன்னதும் வந்து அந்த சொரம் எழுதிக்கிறேன் பாட்டில். அது வந்து உடனே பாடிடுறது. நானும் 10 வாட்டி கற்றுக்கிறேன். அது எப்படி வந்து பாடுவேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் கிரேட்னஸ்.
இப்போ தெலுங்கு படத்தில் ரஜினிகாந்துக்கு டப்பிங் சொன்னால் நாங்கள்லாம் நிஜமாக ரஜினிகாந்த் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறோம். சந்திரமுகி தெலுங்கில் டப்பிங் பேசியிருக்கான். நீங்கள் அந்த படம் பார்க்கணும். நீங்கள் ரஜினிகாந்த் தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. மனோ பேசுறது ஞாபகமே வராது. இப்போ சப்போஸ் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, ஜானகி అమ్మ கிட்ட பேசுறாரு, என்ன சொல்வார் அவரு? ఈ అద్భుతమైన మెడల్ వచ్చేసి సూపర్ సింగర్ పోటీలో అమ్మ వచ్చి ఆశీర్వదించి జానకమ్మ ఆశీర్వాదం తీసుకున్న ప్రతి ఒక్కళ్ళు టా 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 అని இப்போ மோனிகாவுடைய சிங்கிங் எப்படி இருந்தது அப்படின்னு? வெரி குட். மோனிகா எப்படி பாடினாங்க அப்படின்னு மனோஜ் சார்? மோனிகா எஸ்பெஷலி சில இடமெல்லாம் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிரெசிவாக பாடிருக்கீங்க. செகண்ட் சரணம் முடிச்சு பல்ல வருது இல்லையா, அந்த கிளைட்ஸ் எல்லாம் அம்மா கொடுத்த மாதிரி நீ ட்ரை பண்ண, ரொம்ப நல்லா இருந்தது. தங்க அது என்னமோ லாக் ஆயிடுச்சு, எனக்கு வரல. அந்த ஒரு சங்கதி டெம்போவில் வரணும், அது வரல. ஏன் டைம் எடுக்கிற நீ சரி வேறு மாதிரி சொல்லித்தர உள்ளவா அப்படின்னு. உடனே அம்மா, ராஜா அவனை டென்ஷன் ஆக்காத, நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ராஜா சாருக்கு சொல்லி மைக்கில் நீ பாடுறா அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து அது கடைசியில் 3வது டேக் ஓகே ஆச்சு. இந்த ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ரிதம் இது எப்போ கேட்டாலும் முறுக்கு சாப்பிட மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த கடங்க அந்த ஒரு மியூசிக் வரும் போடுங்க, அது ரிதம். அது நினைக்கும் போதெல்லாம் முறுக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கேளுங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அது மோனிகா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நீங்க எப்படி இவ்வளோ நல்லா பாடுறீங்க? அதே தான் நாங்கள் எல்லாம் கேட்க நினைச்சிட்டு அது இருக்கோம். நீ எப்படி நல்லா பாடுறியோ அப்படியா நான் தான். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. உனக்கும் கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இந்த சின்ன வயசுலேயே அப்படி பாடுறதுன்னா சின்ன வயசுலேயே கடவுள் கிஃப்ட் கொடுப்பாரு. எனக்கு கூட அப்படி தான்.